அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெற்றியின் ரகசியம். இந்த வாரம் நாம் விவாதிக்கப் போவது நமது வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்திவாய்ந்த விதி, ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் ஈர்க்கிறீர்கள் என்பது உண்மையா? ஆம். இதை நிரூபிக்கும் ஒரு உத்வேகம் அளிக்கும் கதையை இன்று பார்க்கலாம். சுந்தர் என்ற ஒருவர் இருந்தார். சராசரி மனிதர். ஒரு தனியார் நிறுவனத்தில் சலிப்பான, குறைந்த ஊதியத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது வாழ்க்கை ஒரு பழைய ரப்பர் பேண்டை இழுத்து பிடிப்பது போல இறுக்கமாகவும் சலிப்பாகவும் இருந்தது. அவர் எப்போதுமே சோர்வுடனும் வருத்தத்துடனும் இருந்தார். என்ன நினைப்பார் தெரியுமா? இந்த சம்பளம் பத்தவே பத்தாது. என்னால ஒரு பெரிய வீட்டையோ நல்ல வாழ்க்கையையோ என் குடும்பத்துக்கு கொடுக்கவே முடியாது. கவனித்தீர்களா? அவர் பற்றாக்குறையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஈர்ப்பு விதியின்படி நம் எண்ணங்கள் காந்தம் போல செயல்படுகின்றன. அவர் பற்றாக்குறையை பற்றி நினைத்தபோது மேலும் பற்றாக்குறையை, சோர்வை, சிறிய தவறுகளை மற்றும் பதவி உயர்வு கிடைக்காத சூழ்நிலைகளையே ஈர்த்தார். அவர் எந்த அதிர்வை வெளியிட்டாரோ அதுவே அவரை தேடி வந்தது. ஆனால் சுந்தரின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. அவர் தன் நண்பர் மூலம் ஈர்ப்பு விதி பற்றி கேள்விப்பட்டார். ஆரம்பத்தில் அவருக்கு சிரிப்பு வந்தது. வெறும் எண்ணங்களால் எல்லாம் கிடைத்துவிடுமா என்று சந்தேகம் கொண்டார். ஆனால் அவர் வேறெதுவும் செய்ய வழியில்லை என்பதால் ஒரு சோதனை முயற்சியாக இந்த ஈர்ப்பு விதியை பின்பற்ற தீர்மானித்தார். அவர் பின்பற்றிய 3 படிகள் மிகவும் முக்கியமானவை. முதல் படி, கேளுங்கள். சுந்தர் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தார். அவர் எந்த நிறுவனத்தில், எந்த பதவியில், எவ்வளவு சம்பளத்தில் வேலை பார்க்க விரும்புகிறாரோ அதை தெளிவாக எழுதினார். பிரபஞ்சத்திடம் அவர் சத்தமாக, உறுதியாக கோரிக்கை வைத்தார். தெளிவாக, சந்தேகத்திற்கு இடமின்றி. இரண்டாம் படி, நம்புங்கள். இதுதான் மிக முக்கிய பகுதி. அவர் தனது விருப்பத்தை அடைந்து விட்டதாக நம்ப ஆரம்பித்தார். அவர் தினமும் காலையில் தனக்கு பிடித்த நிறுவனத்தில் தனது புதிய கார் சாவி மேஜையில் இருப்பது போலவும் குடும்பத்துடன் பெரிய வீட்டில் சிரிப்பதைப் போலவும் உண்மையாகவே உணர்ந்து காட்சிப்படுத்தினார். அவர் இனிமேல் ஒரு சலிப்பான ஊழியர் அல்ல, அவர் வெற்றிகரமான ஒரு மேலாளர் என்ற உணர்வுடனேயே வேலைக்கு சென்றார். உணர்ச்சியை ஈர்ப்பின் விசை. மூன்றாம் படி, பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய பழைய வேலைக்கும் நன்றியுணர்வுடன் இருந்தார். தனக்கு கிடைத்திருக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்திற்கும் நன்றி கூறினார். அவர் ஒரு நேர்மறையான, மகிழ்ச்சியான அதிர்வை வெளியிடத் தொடங்கினார். அவர் தனது பழைய வேலையில் கூட தான் விரும்பிய புதிய வேலை கிடைத்த ஒருவரின் உற்சாகத்துடன் பணியாற்றினார். அவரது எண்ணங்கள் மாற்றம் அடைந்த சில வாரங்களுக்குப் பிறகு அதிசயம் நிகழ்ந்தது. அவர் முன்பு கற்பனையாக எழுதிய அதே நிறுவனத்தில் அதே பதவிக்கு ஆள் தேவை என்ற தகவல் அவர் சாதாரணமாக பேசிய ஒரு சக ஊழியர் மூலமாக வந்தது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது அவரது நேர்மறை காந்தம் ஈர்த்த வாய்ப்பு. அவர் நேர்காணலுக்குச் சென்றார். அவர் பயப்படவே இல்லை. அவர் ஏற்கனவே அந்த வேலையை பெற்றதைப் போல நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் பேசினார். அவருடைய அந்த வலுவான நம்பிக்கை அவரை தேர்ந்தெடுப்பவர்களை கவர்ந்தது. விளைவு, அவர் எழுதிய தொகையை விட சற்றே அதிகமான சம்பளத்தில் அந்த வேலை சுந்தருக்கு கிடைத்தது. சில மாதங்களிலேயே அவர் கற்பனை செய்த பெரிய வீட்டை வாங்குவதற்கான முன்பணத்தையும் செலுத்த முடிந்தது. நண்பர்களே, சுந்தரின் கதை நமக்குச் சொல்வது இதுதான். உங்கள் வெளிப்புற உலகம் உங்கள் உள் உலகின் பிரதிபலிப்பு மட்டுமே. நீங்கள் எதைப்பற்றி அதிகம் சிந்தித்து எதைப்பற்றி அதிகம் உணர்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கை.